ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்கறாங்க பார்ப்போம். ஸோ ஸ்டீல் கியூப். வாட் இஸ் அ கியூப்? கியூப்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் டைமென்ஷன் சேம் இல்லையா? ஸோ இதுல டேட்டா எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆல் தி டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். சம்டைம்ஸ் தே வில் கிவ் 400. இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து வேற வேறு இருக்கும். எப்படி இருக்கும்? 400 இன்டூ 500 இன்டூ 100 அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ, அதாவது எக்ஸ் உடைய டைமென்ஷன். இது வந்து ஒய், இது ஒய் உடைய டைமென்ஷன். அதே மாதிரி இது வந்து இசட், இது இசட் உடைய டைமென்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்து போட்டுக்கணும். ஓகே, பட் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கியூப்னு சொல்லிட்டாங்க. கியூப் கியூப் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே வந்து 50 தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இது பர்டிகுலர் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ வி ஹாவ் திஸ் கியூப். ஸோ இந்த கியூப் வந்து இப்படி இருக்கு. இந்த கியூப்ல எல்லாமே டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, எல்லாமே டென்ஷன் ஃபோர்ஸ். எல்லாமே டென்ஷன் ஃபோர்ஸ்னா இங்கேயும் டென்ஷன் இருக்கு, இங்கேயும் டென்ஷன் இருக்கு, இங்கேயும் டென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லாமே 50-50-50. ஓகே, எல்லாமே சைடு வந்து 50-50 and 50. ரைட்? ஸோ அப்ப ஏரியா பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த ப்ராப்ளத்துல. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்னா they are asking you to identify what is the change in volume. So change in volumeன்றது பார்த்தீங்கன்னா we have to identify volumetric strain. So what is volumetric strain? Volumetric strain is equal to 1 by E sigma x plus sigma y plus sigma z into 1 minus 2 mu. Okay, so this is the formula for volumetric strain. Okay, Young's modulus is already given. You can able to check. Young's modulus value கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ இங்க இருக்கு. Okay, Poisson ratio கொடுத்துட்டாங்க, that is you can apply it here. Okay, so அதே மாதிரி now what we are going to identify is very simple. We have to find out sigma x, sigma y, sigma z. Right? So sigma x னா x ல இருக்கிற ஃபோர்ஸ், x ல இருந்து இந்த ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ x ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ நியூட்டன் கொடுத்துட்டாங்க. 6 கிலோ நியூட்டன். Okay, we will solve it in Newton. So stress sigma 1 will be equal to sigma x. Not 1, we will write as sigma x. Sigma x is equal to force 6 into 10 power 3 divided by cross sectional area. Cross sectional area, இந்த ஃபோர்ஸுக்கான cross section area இந்த இது. Okay, this is the cross section area for this particular force. For example, இது ஒரு rectangle இருந்ததுன்னா இந்த இடம். Okay, so இதுதான் வந்து cross section area. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த y இது வந்து பாத்தீங்கன்னா rectangle இருந்ததுன்னா y into z மல்டிப்ளை பண்ணுவோம் cross section area. நம்ம இது கியூப்ன்றனால எல்லாமே 50 into 50 தான் வரப்போகுது. So 50 into 50. Okay, இது வந்து sigma x. இதை போட்டோம்னா what you will get is sigma x. Similarly, we go for sigma y. Sigma y பாத்தீங்கன்னா அது வந்து 8 கிலோ நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 into 10 power 3 divided by அதே மாதிரி சிக்மா ஒய் உடைய இது பாத்தீங்கன்னா இதுதான் ஒய் ஃபோர்ஸ். ஒய் ஃபோர்ஸோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இது. ஓகே, இதே மாதிரி ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா ஒய் ஃபோர்ஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா இது இருக்கும். ஓகே, which is x into z. ஓகே, x into z. ஓகே, அதுபடி பார்த்தீங்கன்னா 400 to 100 அப்படி வரும். ஓகே, இது கியூப்ன்றதுனால again what you are going to do, we are going to just multiply by 50 into 50. Next, sigma z. Sigma z ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 கிலோ நியூட்டன். 4 into 10 power 3 divided by, of course, so z உடைய இது வந்து பாத்தீங்கன்னா this is my z. We'll take this. Okay, z உடைய cross section area வந்து இது. Okay, so அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா
which is x into y. Okay, in the area la வந்து z உடைய cross section area. Okay, which is 400 into 500 வரும். நமக்கு வந்து as usual it is 50 into 50. Now what do you go? We will identify what is this values. 6 into 3, 6 into 10 power 3 divided by 50 into 50. So எல்லாமே வந்து we can just substitute it. Okay, the substitute பண்ணா you will get the value with respect to this. Right? So கண்டுபிடிக்கலாம். So என்ன வரும்? So 6 10 power 3 divided by bracket open பண்ணிக்கிறேன். So 50 into 50. So what we'll get is 2.4. So the first value is 2.4 Newton per millimeter square. So அதே மாதிரி next. So என்ன பண்ண போறேன்? Just modify பண்ண போறேன். So இந்த 6க்கு பதில் 8 அதை மட்டும் delete பண்ணிட்டு 8 போட்டுக்கலாம். Okay, மற்றதெல்லாம் சேம். So இதோட வேல்யூ வந்துன்னா 3.2. 3.2 sir. This is 3.2 Newton per millimeter square. Of course, இது 8 இது 4 அப்ப divided by 2 வரணும். ஓகேவா? So அப்ப you'll get 1.6 Newton per millimeter square. Okay, so now I identified sigma x, sigma y, sigma z. So அப்ப நம்ம change in length கண்டுபிடிக்கலாம். So volumetric strain கண்டுபிடிப்போம். So volumetric strain EV will be equal to 1 by formula எழுதுறேன் 1 by E sigma x plus sigma y plus sigma z into 1 minus 2 mu. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல எல்லாமே டென்சைலா இருக்கு அதனால எல்லாமே பாசிட்டிவா போடுறோம். சப்போஸ் 8 கிலோநியூட்டன் கம்ப்ரசிவ் இருந்ததுன்னா அப்ப சிக்மா y வந்து மைனஸ்ல வரும். ஓகே, கம்ப்ரசிவ் மீன்ஸ் யூ ஹேவ் டு புட் மைனஸ். எல்லாமே டென்சைல்ன்றனால எல்லாமே பாசிட்டிவ். எது கம்ப்ரசிவா இருக்கோ அதெல்லாம் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ரைட்? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 by E. ஸோ ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ E வேல்யூ பார்த்தீங்கன்னா here it is mentioned as 200 gigapascal. ஜிகானா 10 power 9. 10 power 9 pascal. என்ன சொல்லிருக்கோம்? 1 மெகா பாஸ்கல் வந்து 1 நியூட்டன் per millimeter square சொல்லியிருக்கோம். அப்போ இதை நான் மெகாவா மாற்ற போறேன். இப்போ 10 power 9 வந்து 10 power 6 பிரிக்கணும். இப்போ 9 minus 6 பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 3. இப்போ E is equal to 200 into 9 minus 6 பண்றேன் 3. மீதி இருக்க அந்த 6 தான் வந்து மெகா பாஸ்கல் ஆயிடும். ஸோ இது வந்து மெகா பாஸ்கல். ஓகே, so which I can write it as E is equal to 200 into 10 power 3 Newton per millimeter square. Okay, so what is my value here? E is equal to 200 into 10 power 3 வரும். அதே மாதிரி what is your stress? 2.1, 2.4 plus sigma y 3.2 plus sigma z 1.6 into 1 minus 2 into mu. Mu value பார்த்தீங்கன்னா 0.3. So mu value is 0.3. Okay, so we are going to identify what is this value. Okay, so calculator, I'm using the calculator. எப்படி போடுறோம் பாருங்க. Just complete the numerator, then you go for the denominator. Okay, so numerator என்னென்ன இருக்கு முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். So அது எப்படி bracket open இருக்கு அதே மாதிரி bracket open பண்ணிக்கோங்க. So I am opening my bracket 2.4 plus 3.2 plus 1.6 closing the bracket. Again I am into put it opening the bracket 1 minus 2 into 0.3 closing the bracket divided by இப்ப denominator. Okay, denominator you open a bracket. Always denominator ஒரு bracket open பண்ணிக்கோங்க. So 200 E3. Okay, so press equal to. So you just press S and D. So 1.44 into 10 power minus 5. So the value what we get is 1.44 into 10 power minus 5. This is EV. So now what is EV? E is change in volume by original volume.
கொஸ்டின்ல வந்து சேஞ்ச் இன் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் இஸ் திஸ் 1.44 into 10 power minus 5. So I need change in volume. So change in volume will be equal to 1.44 into 10 power minus 5 into volume. So volume of a cube வந்து பாத்தீங்கன்னா it is 50 into 50 into 50, x into y into z. Okay, so just multiply it. So அப்ப இது நான் multiply பண்ணா என்ன வருது? So this into answer into, I will put it as 50 cube. Okay, அவ்வளவுதான். Okay, so we are getting 1.8. 1.8. So the answer is del V is equal to 1.8. Unit மறந்துடாதீங்க, millimeter cube. Okay, this is the final answer for this. Okay, so very very simple problem. இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியா you can score 10 marks. ஓகே, ஸோ என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடைய நார்மல் ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு அதை மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் யூ கேன் ஐடென்டிஃபை வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ. ரைட்டா?